கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இன்றைய நாளிலே நாம் வேதத்திலே ஒரு வசனத்தை தியானிப்போம். ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நாம் வாசிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதியிருக்கிறார். இந்த நிருபத்தை எழுதினதான பவுல் தன்னுடைய வாழ்க்கையில் தேவன் அவருக்கு வெளிப்படுத்தின காரியத்தை அவர் எழுதுகிறார். ஆகவே இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் என்று நாம் சற்று தியானிப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இன்றைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கிறிஸ்துவனிடத்தில் அன்புடையவர்களாக இருக்கிறார்களா? வேதம் வாசிக்கிறார்கள், ஜெபிக்கிறார்கள், ஆலயத்துக்கு செல்கிறார்கள், பிரசங்கம் கேட்கிறார்கள், ஏன் ஊழியம் கூட செய்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் அன்பு அவர்களுக்குள்ளே இருக்கிறதா? அந்த அன்பு பூரண அன்பாக, பரிபூர்ண அன்பாக இருக்கிறதா? கிறிஸ்துவின் அன்பை உண்மையாகவே ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ருசித்திருக்கிறார்களா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எல்லோரும் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளலாம். நானும் கிறிஸ்துவை நம்புகிறேன், கிறிஸ்துவை வழிபடுகிறேன், கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுல் தீர்க்கமாக சொல்லுகிற வார்த்தை, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இன்றைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்குள்ளும் கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதா என்றால் இல்லை, இருக்கிறது போல காண்பித்துக் கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் அன்பு செயலிலே இருக்க வேண்டும், உதட்டிலே அல்ல. அநேகருடைய அன்பு உதட்டிலே தான் இருக்கிறது, உள்ளத்திலே தூரமாக இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவனிடத்திலே அன்பு இல்லை, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களோடு அன்பில்லை. வேதம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அன்பாக இருக்கிறோமா? தேவன் நம்மிடத்திலே அன்பாக இருக்கிறார், நாம் அவரிடத்திலே அன்பாக இருக்கிறோமா? அன்பு நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய குணங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள், நம்முடைய செய்கைகள், நம்முடைய நடத்தைகள் எல்லாமே கிறிஸ்துவை போலவே இருக்கும். ஆனால் நாம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும்போது மாத்திரம்தான் நம்மை கிறிஸ்தவர்களாக சொல்லிக் கொள்கிறோம், காண்பித்துக் கொள்கிறோம். ஆனால் மற்ற நாட்கள் நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா? கிறிஸ்துவோடு இருக்கிறோமா? கிறிஸ்துவை போல இருக்கிறோமா? கிறிஸ்துவின் அன்புதான் நமக்குள் இருக்கிறதா? இல்லையே. இன்றைக்கு கிறிஸ்துவின் அன்பை விட்டு உறவுகள் பிரித்து விடுகிறது, நட்புகள் பிரித்து விடுகிறது, பணம் பிரித்து விடுகிறது, பதவி பிரித்து விடுகிறது, லௌகீக வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து விடுகிறது. கையிலே 4 காசு இருந்தால், பணம், பதவி, பட்டம் கையில இருந்தால், வாழ்க்கையில இருந்தால், அவர்களுக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பை காண முடியவில்லை. அநேக நேரங்களில் அவருடைய பணம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து விடுகிறது.
பணம் தான் முக்கியமாய் தெரிகிறதே தவிர கிறிஸ்து முக்கியமாக தெரியவில்லை. கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் பணம் ஒரு குப்பையாக காணப்படும், படிப்பு ஒரு குப்பையாக காணப்படும், பதவி ஒரு குப்பையாக காணப்படும். இதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் தன்னுடைய நிருபங்களிலே. நான் கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன். அப்படி என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு ரோம பிரஜையாய் இருந்தான், ஒரு பரிசேயனாய் இருந்தான், பென்யமீன் கோத்திரத்தை சார்ந்தவனாய் இருந்தான், நல்ல படித்த மேதாவியாய் இருந்தான். ரோம பேரரசு அவனுக்கு அதிகாரங்களை கொடுத்திருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, கிறிஸ்துவுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த பொழுது எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணினான். தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய படிப்பை, தன்னுடைய பதவியை, தன்னுடைய பணத்தை அவன் குப்பை என்று எண்ணினான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன் அதிகாரத்தை அல்லவா நீ பெருமையாக பேசுகிறாய்? எப்போதும் பணத்தை குறித்து அல்லவா பேசிக் கொண்டிருக்கிறாய்? பணம் இருந்தால் வீடு வாங்கலாம், பணம் இருந்தால் கார் வாங்கலாம், பணம் இருந்தால் எல்லாவற்றையும் செய்யலாம், பணம் இருந்தால் எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம் என்று ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் உன்னுடைய பணம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்குத்தான். ஆனால் தேவனுடைய அன்பு உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறது. நீ தேவனிடத்திலே அன்பு கூறுவாயானால் அந்த அன்பு உன்னை தேவனிடத்திலே கிட்டி சேர்க்க முடியாய், கிருபாசனத்துக்கு கொண்டு போக முடியாய், தேவனுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போக முடியாய். அந்த அன்பு விளங்குகிறது. ஆனால் பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும் என்று எண்ணிக்கொள்ளுகிறாய். ஆனால் பணம் இந்த உலக வாழ்க்கைக்கு மாத்திரம்தான். பரலோக வாழ்க்கைக்கு உன் பணம் உதவாது. பரலோக வாழ்க்கைக்கு பரிசுத்தம் தான் மிக முக்கியமானது. ஒருவன் தேவனிடத்தில் அன்பாய் இருப்பானால் அந்த அன்பு அவனை சுத்திகரிக்கும், அவனை பரிசுத்தமாக்கும், அவனை தேவ சமூகத்திலே கொண்டு சேர்க்கும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவேதான் பவுல் எழுதுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவங்க. இன்றைக்கு அநேக நேரங்களிலே பணம் உன்னை பிரித்து விடுகிறது. பணம் இல்லை என்றால் வாழ முடியாது. பணம் வேண்டுமானால் வேலை செய்ய வேண்டும், அல்லது தொழில் செய்ய வேண்டும், எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும். அப்போ பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றதான எண்ணம் அதிகமாக இருக்கிறபடினாலே உன்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. பணம் பரிசுத்தமாக்காது, உன் பதவி உன்னை பரிசுத்தமாக்காது. ஆனால் தேவனுடைய அன்பு, தேவனுடைய வசனம், தேவனுடைய சமூகம் உன் வாழ்க்கையை பரிசுத்தமாக்கக்கூடியதாக இருக்கிறது. நீ தேவ சமூகத்தில் இருந்தால் பரிசுத்தமாக்கப்படுவாய். தேவனுடைய அன்பு உன்னிடத்தில் இருந்தால் பரிசுத்தமாக்கப்படுவாய். நீ தேவ சமூகத்தில் இருந்தால் பரிசுத்தமாக்கப்படுவாய். உனக்குள்ளே வேத வசனம் இருந்தால் பரிசுத்தமாக்கப்படுவாய். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் பரிசுத்தர், நான் பரிசுத்தர், ஆக நீங்கள் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னார். ஒரு மனிதன் பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் அவன் தேவனிடத்தில் அன்பாய் இருக்க வேண்டும். அந்த தேவனுடைய அன்பு அவன் வேதத்தை வாசித்து, தினந்தோறும் ஜெபித்து, தேவனுடைய வசனத்தை தியானித்து அதன்படி நடப்பானால் அவனுக்குள்ளே தேவ அன்பு நிலைத்திருக்கும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லியிருக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் அன்பு கூர்ந்தபடினால்தான் தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்தார். அப்ப கிறிஸ்துவின் அன்பு ஜீவனையே கொடுத்தது. ஆனால் உனக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருந்தால் நீ கிறிஸ்துவுக்காக நேரத்தை கொடுப்பாயே, கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வாயே, கிறிஸ்துவனுடைய அழைப்பை ஏற்று கிறிஸ்துவனுடைய தரிசனத்தை கண்டு கிறிஸ்துவுக்காக எழுந்து பிரகாசிப்பாயே. அப்படி என்றால்
உனக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதா? கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளே இருந்தால் உன்னை ஒருவரும் பிரிக்க முடியாது. கிறிஸ்துவின் அன்பு விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று பவுல் கேட்கிறார். என் அன்புக்குரியவர்களே, நமக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இந்த உலகத்தின் ஆஸ்திகள், உலகத்தின் சொத்துக்கள், உலகத்தின் லௌகீக காரியங்கள் இவையெல்லாம் அநேகரை பிரித்து விடுகிறது. தேவனை விட்டு, தேவ சமூகத்தை விட்டு, கிறிஸ்துவை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரித்து விடுகிறது. இன்றைக்கு அநேகருக்குள்ளே உலகம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது, கிறிஸ்து அவர்களுக்குள்ளே இல்லை. கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளுகிற அநேகருக்குள்ளே உலகம் இருக்கிறது. இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தான் அல்லாதவர்களாய் இருங்கள் என்று சொன்னார். நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, உன்னதத்துக்குரியவர்கள். நீங்கள் இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல, பரலோகத்துக்குரியவர்கள் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி என்றால் உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு அதிகரிக்க வேண்டும். கிறிஸ்துவின் அன்பு அதிகரிக்க வேண்டுமானால் வேதத்தை நீங்கள் அதிகமாய் வாசிக்க வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு வேதத்தை வாசிக்கிறீர்களோ, அதை நேசிக்கிறீர்களோ, அதை விசுவாசிக்கிறீர்களோ, அதை அப்பியாசிக்கிறீர்களோ, அதன்படி நடக்கிறீர்களோ, அப்பொழுதுதான் உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படும். நீங்கள் ஜெபத்தில் எத்தனை மணி நேரங்களை செலவிடுகிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்கள் கிறிஸ்துவின் அன்புடையவர்கள் என்பதை நாம் உணர முடியும், அதை அனுபவிக்க முடியும். கிறிஸ்துவின் அன்பு ஒருவனுக்குள் இருந்தால் அவன் கிறிஸ்துவின் வசனத்தை கேட்டு கிறிஸ்துவோடு கூட சம்பாஷிப்பான், கிறிஸ்துவோடு கூட சஞ்சரிப்பான். ஆகவே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ கிறிஸ்துவோடு சம்பாஷிக்கிறாயா? கிறிஸ்துவோடு சஞ்சரிக்கிறாயா? கிறிஸ்துவின் வசனம் உனக்குள் இருக்கிறதா? கிறிஸ்துவின் வசனம் உனக்குள்ளே இருந்தால் உன் வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்குமே. கிறிஸ்து உனக்குள் இருந்தால் நீ நன்றாக ஜெபிக்கிறவளாக இருப்பாயே. உனக்குள்ளே ஜெபமே இல்லையே. காலை ஜெபம் இல்லை, மதிய ஜெபம் இல்லை, இரவு ஜெபம் இல்லை, உபவாச ஜெபம் இல்லை, காத்திருப்பு ஜெபம் இல்லை, விழித்திருந்து ஜெபிப்பதில்லை, ஜெபஜீவியமே இல்லையே. எப்படி நீ கிறிஸ்துவுக்குள்ளே நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? நான் அன்பாக இருக்கிறேன் எப்படி சொல்ல முடியும்? கிறிஸ்துவின் அன்பு எனக்குள்ளே இருக்கிறது என்பதை நீ எப்படி சொல்ல முடியும்? நீ தேவனோடு சம்பாஷித்தால் அல்லவா, தேவனோடு சஞ்சரித்தால் அல்லவா, உன் நேரங்களை தேவனுக்கு கொடுத்தால் அல்லவா, நீ தேவ சத்தம் கேட்டு தேவ சித்தம் செய்தால் அல்லவா கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள இருக்கிறது என்பதை சொல்ல முடியும். இன்றைக்கு உனக்குள்ள கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவின் அன்பு விட்டு என்னை பிரிப்பவன் யார்? கவனியுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில ரோம பிரஜையாய் இருந்த இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் யுத்த வீரனாய் காணப்படுகிறான், போதக சமர்த்தனாய் இருக்கிறான், யூத மார்க்கங்களை கற்று தேறினவனாய் இருந்தான். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு தமஸ்குக்கு போகும் வழியிலே கர்த்தராகிய இயேசு சவுலை சந்தித்தார். அந்த சவுல் பவுலாக மாறினான். அந்த பவுல் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்காக அர்ப்பணித்தான். இயேசுவுக்காக அர்ப்பணித்த பவுல் தனக்கு கொடுக்கப்பட்ட ரோம பிரஜை, ரோம அதிகாரம், தனக்குண்டான ஆஸ்தி, தனக்குண்டான சம்பத்துகள், தனக்குண்டான பணங்கள், தனக்குண்டான பதவி எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்காக இழந்தான். கிறிஸ்து இயேசுவுக்காக கொடுத்தான். கிறிஸ்து இயேசுவுக்காக வாழ்ந்தான். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? சவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில எத்தனை மாற்றங்கள்! பெயரிலே மாற்றம் அல்ல, ஸ்பாவத்திலே, குணங்களிலே, பழக்க வழக்கங்களிலே, நடக்கையிலே, எல்லாவற்றிலும் மாற்றங்கள் இந்த சவுலாகிய பவுலுக்குள் வந்தது. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற நீங்கள், ஞானஸ்தானம் பெற்றேன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நீங்கள், அபிஷேகம் பெற்றேன் என்று சொல்லிக் கொள்ளுகிற நீங்கள் கிறிஸ்துவின் அன்பிலே இருக்கிறீர்களா? கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறதா? அப்படி கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே நிலைத்திருந்தால் உங்கள் சுபாவம் மாறி இருக்குமே, உங்களுடைய குணங்கள் மாறி இருக்குமே,
உங்களோட பழக்க வழக்கங்கள் மாறி இருக்குமே. நீங்களாகவே இருக்கிறீர்களே தவிர நீங்கள் கிறிஸ்தவர்களாகவே இல்லை. கிறிஸ்துவின் அன்பு உங்களுக்குள்ளே இல்லை. கிறிஸ்துவின் வார்த்தை உங்களுக்குள்ளே இல்லை. கிறிஸ்துவின் சாயல் உங்களுக்குள்ளே இல்லை. என் அன்புக்குரியவர்களே, சிந்தியுங்கள். உங்களுக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறாரா? சிந்தியுங்கள். அல்லது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறீர்களா என்பதை சிந்தியுங்கள். கிறிஸ்துவின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றுகிறீர்களா? சிந்தியுங்கள். இந்த பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, ஊழியத்திற்கு அர்ப்பணித்த பிறகு, அவன் கர்த்தருடைய ஆவிக்குள்ளாய் நடத்தப்படுகிறான். கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி அவன் செய்கிறான். ரட்சிக்கப்பட்ட நீங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்கள், ஆலயத்துக்கு செல்கிற நீங்கள் ஆவியானவராலே நடத்தப்படுகிறீர்களா? சிந்திங்க. வேதம் சொல்கிறது, ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவளை அறிந்திருக்கிறான். ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை பேசுகிறதுனால ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பது அல்ல. இன்றைக்கு அப்படித்தான் அநேகர் நினைக்கிறார்கள். பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து அந்நிய பாஷை பேசிவிட்டால் ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், ஆவியானவரை நடத்துகிறார். நீ பொய் பேசும்போது ஆவியானவர் உன்னை குறித்து பேசவில்லையா? நீ ஏமாற்றும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னிடத்தில் பேசவில்லையா? சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துவார் அல்லவா? பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்லி உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளுகிறாய். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்று சொல்லி உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்ளுகிறாய், மற்றவர்களையும் ஏமாற்றுகிறாய். ஆனால் ஏமாற்றுக்காரனாகிய யாக்கோபை கர்த்தர் சந்திக்கும் போது அவன் தன்னுடைய பெயரை உண்மையாய் சொன்னான். எத்தன் என்றவன், ஏமாற்றுக்காரன் என்றவன் மனம் திரும்பினான். கடவுள் அவன் பெயரை மாற்றி அமைத்தார். அவனோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது. பொய் சொன்ன அவன், ஏமாற்றின அவன் மனம் திரும்பினான். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நீ பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, மற்றவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறாயே, கிறிஸ்துவுக்குள் இருப்பது போல நடித்துக் கொண்டிருக்கிறாயே, நானும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி மார்பு கட்டி கொண்டிருக்கிறாயே. ஆனால் உனக்குள்ளே கிறிஸ்து இல்லையே, உனக்குள்ளே கிறிஸ்து இல்லையே. சவுலே சவுலே, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லி சவுலிடத்திலே ஆண்டவராய் இயேசு பேசினார். சவுலோடு பேசின இயேசு உன்னோடு கூட பேசவில்லையா? ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, அபிஷேகம் பண்ணப்பட்டேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே, இன்னும் நீ உன்னுடைய குடி பழக்கங்களை விடவில்லையே, உன்னுடைய போதை பழக்க வழக்கங்களை விடவில்லையே, உன்னுடைய கோல் சொல்லுதலை விடவில்லையே, கலகம் பண்ணுவதை விடவில்லையே, உனக்குள் இருக்கிற எரிச்சலின் ஆவி உன்னை விட்டு போகவில்லையே, உனக்குள் இருக்கிற கோபங்கள் உன்னை விட்டு போகவில்லையே. ரட்சிக்கப்பட்ட பிறகு உனக்குள்ளே மாற்றம் வேண்டாமா? கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளே இருந்தால் மாற்றங்கள் இருக்கும். உன்னை யாரும் பிரிக்க முடியாது, யாரும் பிரிக்க முடியாது. உலகமோ உறவோ நட்போ காதலனோ காதலியோ உன்னை பிரிக்க முடியாது. பணமோ பொருளோ சம்பத்தோ ஆஸ்திகளோ பிரிக்க முடியாது. இன்றைக்கு நீ பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, கிறிஸ்துவை விட்டு பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயே, பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறாயே, வேலை வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கிறாயே, மனிதர்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயே, நட்புகளை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயே. கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளே இருந்தால் கிறிஸ்துவை மாத்திரமல்லவா நீ தழுவிக்கொள்வாய், கிறிஸ்துவை மாத்திரமல்லவா நீ பின்பற்றுவாய், கிறிஸ்து இயேசுக்காக அல்லவா நீ வாழ்வாய். நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. இன்னும் உலக காரியத்தை விட்டு நீ வெளியே வரவில்லையே. உலக உறவுகளை விட்டு, சடங்காச்சாரங்களை விட்டு, சம்பிரதாயங்களை விட்டு, சாஸ்திரங்களை விட்டு, ஜோசியங்களை விட்டு, கைரகையை விட்டு,
இன்னும் பாரம்பரிய காரியங்களை விட்டு நீ இன்னும் வரவில்லையே, இன்னும் அதிலே தான் இருந்து கொண்டிருக்கிறாய், இன்னும் மூடத்தனத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். கிறிஸ்துவன் மூடத்தனத்திலே வாழலாமா? கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ள இருந்தால் நீ மூடத்தனத்தை பின்பற்றுவாயா? கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் இருந்தால் சக மனிதர்களை போல நீ இருப்பாயா? நீ பிரித்தெடுக்கப்பட்டவன் அல்லவா? நீ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அல்லவா? நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அல்லவா? நீ தேவனுடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டவன் அல்லவா, அழைக்கப்பட்டவள் அல்லவா? அப்படி இருந்து நீ எப்படி உலக மனிதர்களை போல் வாழ்ந்து கொண்டு நான் கிறிஸ்துவோடு இருக்கிறேன் என்று சொல்லி பொய் சொல்ல முடியும்? எனக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது என்று சொல்லி எப்படி உன்னால் சொல்ல முடியும்? கிறிஸ்துவின் அன்பு உனக்குள்ளே இருந்தால் உனக்குள்ளே பரிசுத்தம் இருக்கும், உனக்குள்ளே உண்மை இருக்கும், உனக்குள்ளே விசுவாசம் இருக்கும், உனக்குள்ளே நம்பிக்கை இருக்கும். என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து பார். ஆகவேதான் பவுல் சொல்கிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார்? எத்தனை ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலகி இருக்கிறார்கள். கடந்த நாட்கள் ஒரு சகோதரனை சந்தித்தேன், ஒரு வாலிப சகோதரனை சந்தித்தேன். அவர் என்னிடத்தில் பேசும்பொழுது சொன்னார், என்னுடைய சிறிய தகப்பனார் ஊழியம் செய்கிறார் என்று சொன்னார். வரவேற்கிறேன் என்று சொன்னேன். அடுத்தபடியாக அவர் தன்னுடைய சிறிய தகப்பனாரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். சிறிய தகப்பனார் ஒரு கோவிலுக்கு சென்றார். அந்த கோவிலில் ஒரு சிலையை வாங்கி கொண்டு வந்து எங்க வீட்டிலே வைத்திருக்கிறார். அவர் அந்த சிலைக்கு உண்டான பூஜை செய்கிறார், அந்த படத்தை வைத்து வழிபடுகிறார், ஆனால் ஊழியமும் செய்கிறார் என்று சொன்னார். எனக்கு தூக்கி வாரி போட்டு விட்டது. தம்பி, நான் உடைய சிறிய தகப்பனை சந்திக்க வேண்டும் என்று சொன்னேன். ஐயா வந்து விடாதீர்கள் நீங்கள் தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு என்று சொன்னார். அன்பானவர்களே, நான் சொன்னேன், உன் சிறிய தகப்பனார் அவரையும் அவர் ஏமாற்றிக் கொள்கிறார், மற்றவர்களையும் அவர் ஏமாற்றுகிறார். ஒன்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும், பாகால் தெய்வமானால் பாகாலை தொழுது கொள்ள வேண்டும். ஆற்றிலே ஒரு கால் சேற்றிலே ஒரு கால் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு யாரும் பிரிக்க முடியாது. உன்னுடைய சிறிய தகப்பனார் பண ஆசைக்காக, பொருளாதார ஆசைக்காக, இந்த உலகத்திலே வாழ்வதற்காக கிறிஸ்துவின் அன்பை விட்டு நாய் தன் கக்கினதை தின்னுமா போல மறுபடியும் தன்னுடைய சுபாவத்துக்கு பின்வாங்கி போய் விட்டாரே. மறுபடியும் எதை விட்டு வந்தாரோ அதை தேடி சென்று விட்டாரே, அதை வணங்குகிறாரே, அதை வழிபடுகிறாரே. எப்படி அவர் கிறிஸ்தவராக இருக்க முடியும் என்று சொன்னேன். அந்த வாலிபன் சொன்னான், உண்மைதான், அவர் அப்படி செய்திருக்க கூடாது, அது தவறுதான். ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒரே கடவுளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? அவர் இருதர கொல்லியா இருக்கிறாரே, இரண்டு பக்கமும் சாய்ந்து இருக்கிறாரே, அவர் எப்படி கிறிஸ்தவர் என்று அதே வாலிபன் சொல்லுகிறான். என் அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்ட கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வீட்டிலே நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்றால் வேதம் என்ன சொல்கிறதோ அதை கேட்டு அதன்படி செய்ய வேண்டும். அல்லது எனக்கு வேதம் வேண்டாம், கிறிஸ்து வேண்டாம், என்னுடைய முன்னோர்கள் படி நான் போகிறேன் என்று சொன்னால் நீ தாராளமாக போய்விடலாம். ஆனால் ஆலயத்துக்கு வந்துவிட்டு ஆண்டவரை தொழுது கொண்டு வேத வசனத்தை கேட்டு நானும் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன் என்று சொல்லிவிட்டு மறுபடியும் மூட நம்பிக்கைகளை, சடங்காச்சாரங்களை, சம்பிரதாயங்களை நீ பின்பற்றுவாயானால் உனக்குள்ளே கிறிஸ்துவின் அன்பு இருக்கிறது என்று எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? எப்படி கிறிஸ்து ஏற்றுக்கொள்வார்? எந்த மட்டும் இரண்டு நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி தேவ மனுஷனாகிய எலியா கேட்கிறார். என் அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்கள் ஒன்று கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், இல்லை என்றால் உலக மனிதனைப் போல வாழ்ந்து செல்லலாம். ஒன்று வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும், இல்லை என்றால் உலகத்தானை போலவே நீ வாழ்ந்து போகலாம். ஆனால் கிறிஸ்துவுக்காக வாழும் பொழுது உனக்கு தேவனுடைய ராஜ்யம் உண்டு, தேவனுடைய சிங்காசனம் உண்டு, ஜீவ கிரீடம் உண்டு, ஜீவ விருட்சத்தின் கனி உண்டு, உனக்கு சகல ஆசீர்வாதம் உண்டு. ஆனால் நீ கிறிஸ்துவை விட்டு விலகி போவானால் எரி நரகம் உனக்கு நிச்சயம், பாதாளம் உனக்கு நிச்சயம். நீ அந்த அக்கினியும் கந்தமும் எரியக்கூடிய கடலிலே தள்ளப்படுவாய்.
எது வேண்டும் என்பதை நீதான் தீர்மானிக்க வேண்டும். உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறார். உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறார். உனக்கு முன்பாக என் அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராகிய இயேசு நிற்கிறார். ஒன்று, உனக்கு இயேசு வேண்டுமானால் இயேசுவை பின்பற்று, இயேசுவை நாடு, இயேசுவை தேடு, இயேசுவுக்காக வாழு. கிறிஸ்துவின் அன்பே இன்னதென்று நீ அறிந்து ஆராய்ந்து அதிலே நிலைத்திரு. கிறிஸ்துவின் அன்பு இன்னதென்று ஆராய்ந்து அறிந்து அதிலே நீ நிலைத்திரு. அதுதான் உனக்கு ஆசீர்வாதம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இந்த உலகம் பிரித்து விடுகிறது. இந்த உலகத்தின் காரியம் பிரித்து விடுகிறது. பணம் பிரித்து விடுகிறது. பிசாசு பிரித்து விடுகிறான். உறவுகள் பிரித்து விடுகிறது. சமுதாயம் பிரித்து விடுகிறது. அரசியல் பிரித்து விடுகிறது. ஆன்மீகம் பிரித்து விடுகிறது. ஆனால் கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் இருந்தால் எதுவும் உன்னை பிரிக்க முடியாது. யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. யாரும் உன்னை வஞ்சிக்க முடியாது. யாரும் உனக்கு விரோதமாக எழும்ப முடியாது. கிறிஸ்துவின் அன்பு உனக்குள் இருக்க வேண்டும். இந்த அன்பு அப்போஸ்தலனாகிய பவுலுக்குள் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சீடலுக்குள் இருந்தது. அவரை பின்பற்றுவாயானால் உனக்குள்ளும் அந்த அன்பு நிலைத்திருக்கும். அந்த அன்பு உனக்குள்ளே கனி கொடுக்கும். அந்த அன்பு உனக்குண்டான சகல ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். நீ ஆண்டவராகிய இயேசுவை தேடு, அவரை நம்பு, அவருக்காக வாழு. அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, இந்த அருமையான நாளிலே கிறிஸ்துவின் அன்பு விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று ஆண்டவரை பவுல் சொன்னது போல, இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்கிறதோ அதெல்லாம் அவர்களை விட்டு விலக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் உண்மை கிறிஸ்தவர்களாக, சாட்சி கிறிஸ்தவர்களாக, வெற்றியுள்ள கிறிஸ்தவர்களாக, மகிழ்ச்சியுள்ள கிறிஸ்தவர்களாய் வாழ கிருபை தாரும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தர் உடனிரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.